தெவுந்தர ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிம்மாசன வீதியில் நேற்றிரவு 11:45 மணியளவில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் வீடு நோக்கி பயணித்த இளைஞர்கள் இருவரே துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளனர். மோட்டார் சைக்கிளின் பின்னால் வந்த வேன் அவர்கள் மீது மோதியதன் பின்னர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து T-56 ரக துப்பாக்கிகளுக்கான 39 தோட்டாக்கள், 9 மிமீ ரக ரவை பெட்டிகள் 2, அவற்றில் 2 தோட்டாக்கள் என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. அருகிலிருந்த வீடு ஒன்றின் சுவர் மற்றும் ஜன்னல் என்பவற்றிலும் குண்டு துளைத்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் வேன் சம்பவ இடத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவில் தீ மூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வேனிலிருந்து T-56 ரக துப்பாக்கிகளுக்கான ரவை பெட்டி, தோட்டாக்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. தெவினுவர சிங்காசன பகுதியைச் சேர்ந்த யோமேஷ் நதிஷான் பசிந்து தாரக எனும் 28 வயதான இருவரே உயிரிழந்துள்ளனர். மாத்தறை மேலதிக நீதவான் மாலன் சிரான் ஜாயசூரிய நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டார். சம்பவம் தொடர்பில் பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. உரிமையாளரின்றி கார் ஒன்றும் கப்புகம கந்தர கப்புகம கிழக்கு பிரதேசத்தின் வனாந்தர பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. காரின் இலக்கத்தாடுகள் மாற்றப்பட்டு காரின் உள்ளே இருப்பவர்கள் தெரியாத வகையில் கண்ணாடிகள் மறைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மோட்டார் காரில் மேலதிகமாக 6 லிட்டர் பெட்ரோல் காணப்பட்டது. நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயணித்த வாகனமாக இருக்கலாம் என்பது தொடர்பில் சந்தேகம் காணப்படும் நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.